ஹாய்ங்க, டிஎன்பிஎஸ்சி படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். திவ்யா டீச்சிங் சென்டர்லேருந்து நான் உங்கள் திவ்யலட்சுமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குரூப் 4 2025ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இல்லைங்க, அகட விகடம். இப்போ அது எப்படியெல்லாம் அதோட மீனிங் இருக்குன்னு பார்க்கலாங்க. நவீன தமிழ் அகராதி புக்ல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் அதோட இமேஜ் மேல பிரிண்ட் பண்ற பார்த்துக்கோங்க. நவீன தமிழ் அகராதி அந்த புக்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அகட விகடம்னா குறும்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதே தமிழ் டு தமிழ் அகரமுதலி அப்படிங்கிற ஒரு புக்ல சிரிக்க வைக்கும் பேச்சு, வேடிக்கை, தட்டுமாற்று, இரண்டகம், வஞ்சகம், தந்திரம் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தங்க, அதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, தந்திரம் அப்படின்னா கபடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தந்திரம்னு என்னங்க, கபடம்னு சொல்லியிருக்காங்க. அது படிக்கிற பாருங்க. அதாவது நகைச்சுவை அல்லது சாமர்த்தியத்தோட பிறரை ஏமாற்றுவதை குறிக்கிறது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இது கபடம் நிறைந்த குணாதிசயத்தை குறிக்க பயன்படுத்தப்படும் ஒரு மரபு தொடர்களாமா. சரிங்களா? தந்திரம்னா சரியான தந்திரக்காரன் அப்படின்னு சொல்லி, அதாவது ஒரு சிலர்ல அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அதாவது இதன் பொருள் மற்றவர்களை ஏமாற்றும் வகையில் செயல்படும் தந்திரமான செயல்களை குறிக்கும். புரியுதுங்களா? அடுத்து கபடம் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஏமாற்றுதல், கபட நாடகம் ஆடுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க, ஏமாத்துறது, வஞ்சகம் செய்வதை குறிக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. நகைச்சுவை கலந்த சாமர்த்தியம். ஓகேங்களா? சில சமயங்கள்ல இந்த சொல் நகைச்சுவையான முறையில் தன்னுடைய சாமர்த்தியத்தை வெளிப்படுத்தி பிறரை கவர்வதை சுட்டிக்காட்டவும் பயன்படுத்தப்படுதுங்கிற மாதிரி சொல்றாங்க. எனவே கபட விகடம் என்பது பொதுவாக வஞ்சகம் நிறைந்த அல்லது தந்திரமான செயல்களை குறிக்கும். அப்ப இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, இனிமேல் நீங்க சும்மா வெறுமனே இதுதான் இதோட மீனிங் அப்படின்னு படிக்காம அதோட உள்ளார்ந்த அர்த்தத்தை நீங்க படிச்சீங்கன்னாதான் இனி வரக்கூடிய எக்ஸாம்ல எல்லாம் உங்களால பாஸ் பண்ண முடியும். சரிங்களா? அதனால சும்மா ஷார்ட்கட் போடுறேன். ஷார்ட்கட்லாம் எதுக்குன்னா, இப்ப நான் தமிழ் அந்த இங்கிலீஷ் அதுக்கு ஷார்ட்கட் சொல்றேன் பாருங்க, அதுக்கெல்லாம் ஷார்ட்கட் ஓகே. இந்த மாதிரியான சொல்லும் பொருளுக்கு மரபு தொடருக்குலாம் ஷார்ட்கட் போடக்கூடாதுங்க. அதோட உள்ளார்ந்த அர்த்தங்கள் என்னென்ன மாதிரி எல்லாம் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் எப்படி கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களாங்க? சரிங்க, எல்லாரும் நல்லா படிங்க. நம்மளோட சேனல்ல இலக்கணம் தொடர்பாக வீடியோல பதிவிட்டுட்டு வரோம், யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நியூ சிலபஸ் அடிப்படையில போட்டுட்டு வரேன். சரிங்க, ரொம்ப நன்றி.